கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை இதனோட நாம மகிமை கண்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு பாரம், அது குடும்ப காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், இல்ல வியாபாரத்தில் உள்ள காரியமா இருக்கலாம், இல்ல சொந்த பந்தமா இருக்கலாம், நம்ம குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல பாரத்தை சுமந்து கொண்டே இருப்பாங்க. என் பையன் எப்படி இருக்கான், என் பிள்ளை எப்படி இருக்கா, என் கணவர் எப்படி இருக்காங்க, எனக்கு பிள்ளை இல்லை, என் குடும்பத்துல உள்ள பிரச்சனை, வாழ்க்கையில உள்ள பிரச்சனை, ஏதோ ஒரு பாரத்தை அவங்களே சுமந்து கொண்டே இருப்பாங்க. சில நேரத்துல ஏமாற்றப்பட்ட நிலைமையா இருக்கும். எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். இந்த மாசத்தோட தேவைகளா இருக்கலாம், அல்லது லோன் காரியமா இருக்கலாம், நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, பாரத்தை அவர் மேல் வைத்து விடு. ஏன்னா நிறைய குடும்பத்திலே நம்ம ஏதாவது செஞ்சு சாதிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஒரு மனுஷனோட கர்த்தர் கூட இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த புதிய நாளிலும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. அவர் ரத்தம் கழுவப்படும்போது நாம் நீதிமானா மாற்றப்படுகிறோம். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் இந்த புதிய நாளிலே அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பார். பாரத்தை எல்லாம் அவர் மேல வைத்து விடு, கர்த்தர் மேல வைத்து விடு. சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது எனக்கு இவ்வளவு பிரச்சனை சொல்லி ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தோம் என்று பார்க்கும்போது ரொம்ப குறையா இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில பல மிஸ்டேக் இருந்துச்சு. இந்த பல மிஸ்டேக் பின்னாடி என்ன சொல்லி காரணம் பார்க்கும்போது, என்னைக்கு சர்ச்சில் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சோம் அன்னைக்கு தான் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து மன்றாடி தாழ்த்தி அர்ப்பணித்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில பாரம் என்னென்ன காரியம் அது எல்லாம் அவரோட சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார், சமாதானத்தை கட்டளையிடுகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நம்ம கூட கர்த்தர் வருவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவ்வளவுதான், வச்சிரு அப்படின்ட்டு. அதை நீ சுமக்க வேண்டிய தேவையில்லப்பா, அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்துல நானே சுமக்கலாம் சொல்லி யோசிப்பாங்க. ஒரு நாள் நமக்கு ஜீவனை தந்து கிருபை தந்து அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த புதிய நாளிலும் முதல்ல நமக்கு கிருபை தரணும். உங்க முன்பாக நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு ஜீவனை தந்தாதான் நான் பேச முடியும். ஒரு நாள் உயிரோடு இருக்கிறது அவரோட சுத்த கிருபை, அவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். அதனால புதிய நாள்ல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பாரத்தை அவருடைய சமூகத்திலே இறக்கி வச்சிருவோம். அவர் நம்மை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் உன்னை ஆதரிப்பார். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, ஏன் இவ்வளவு வேதனைப்படுற, ஏன் இந்த பிரச்சனை போட்டு யோசிக்க? கர்த்தர் கூட இருக்கும் போதுதான் அந்த வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசுவார். அதனால நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையா சரி, பூமிக்குரிய வாழ்க்கையா சரி, எதுனாலும் அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த புதிய நாளிலும் அர்ப்பணிப்போம், கேட்போம். அப்பா, என் பாரத்தெல்லாம் உங்கள்கிட்ட இறக்கி வைக்கும்பா, நீங்க என்னை ஆதரிச்சா போதும்ப்பா. நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டான்னு சொன்னீங்கப்பா. என் வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கு இதெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன்ப்பா.
அப்படி இறக்கி வைத்து நாம் புதிய நாளை ஆரம்பிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உம்மை நன்றி எடுத்துகிறோம் செய்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. இந்த நாளை கணச கிருபைக்காக நன்றிப்பா. உண்மை நன்றி எடுத்துகிறோம் சொல்கிறோம். இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லவினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் கூட தான் சொல்லுங்க. எந்த குடும்பத்துல என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையறை விடட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அந்த குடும்பத்தோட எல்லா பாரத்தையும் உங்களுடைய சமூகத்தில் அறிக்கைக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆதரிங்கப்பா. நீதிமான ஒருபோது தள்ளாட விட்டாருன்னு வேதம் படி உங்க பிள்ளைகளை கர்த்தரை ஆசிரியங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாலும் பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியங்க. இந்த நாளிலும் என்னோட வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவையில கர்த்தரே கூட சந்திங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்துல அப்படின்னும் துதிகான மகிமையெல்லாம் உங்க ஒருகை செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமேன். God bless you. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.